நீங்கள் ஒரு செயலை நல்ல நேரம் பார்த்து செய்யணும்னு நினச்சிட்ருக்கீங்களா? அப்போது இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். உங்களுக்கான நல்ல நேரம் எது அப்படிங்கிறது இந்த காணொளியின் கடைசியில் உங்களுக்கு தெரிய வரும். அக்பர் தன்னோட பக்கத்து நாட்டை கைப்பற்றணுங்கிற ஒரு எண்ணத்தோட படையெடுத்து போகிறார். போகிற வழியில் ஒரு பெரிய ஆறு இருக்குது. சரி, கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துகிட்டு அந்த ஆற்றை கடந்து பக்கத்து நாட்டை படையெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனையில் உட்காரார். உட்காந்துட்டு இருக்கும்போது திடீர்னு அவருக்கு ஒரு மனசில் ஒரு சந்தேகம் வருது. நம்ம இப்போ படையெடுத்து போகிற நேரம் நல்ல நேரமா? இப்போ நம்ம படையெடுத்து போனால் நம்மளால் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு யோசனை வருது. சரி, அரண்மனை ஜோசியரை கூப்பிட்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரண்மனை ஜோசியர் கூப்பிட்றாரு. அரண்மனை ஜோசியரும் அந்த கட்டத்தை எல்லாமே பார்த்துக்கிட்டு அவர் சொல்கிறார், மன்னா இப்போ நேரம் சரியில்லை, நீங்கள் போனீங்கன்னா தோற்றுருவீங்க. இதே இது ஒரு மாதம் கழித்து அடுத்த பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் போனீங்கன்னா வெற்றி நம்ம பக்கம்தான், நம்ம நாடு தான் அந்த நாட்டை கைப்பற்றும் அப்படின்னு இவர் சொன்னோன்னே அரசருக்கு ஒரு சின்ன சந்தேகம். ஏன்னா இப்போ சரியான நேரம், இப்போ படையெடுத்து போனால் ஜெயிக்க முடியும்னு அரசருக்கு தெரியுது. ஆனால் அரண்மனை ஜோசியர் இப்படி சொல்கிறாருன்னா இவருக்கும் ஒரு சஞ்சலத்தோடு உட்காந்து யோசனை பண்ணிகிட்டே இருக்கார். இதெல்லாம் சைடில் உட்காந்துட்டு பீர்பால் வேடிக்கை பார்த்துட்டு இருந்த பீர்பால் என்ன பண்ணுறாரு, நேராக அரண்மனை ஜோசியர் பக்கத்தில் வராரு. அரண்மனை ஜோசியரே உங்களுக்கு வயசு எத்தனைன்னு கேட்குறாரு. 50ங்கிறாரு. சரி, நீங்கள் இன்னும் எத்தனை வருஷம் உயிரோடு இருப்பீங்கன்னு சொல்லி உங்கள் ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாரு. அரண்மனை ஜோசியரும், நான் என் ஜாதகத்தை ஏற்கனவே பார்த்துட்டேன், என்னோடய ஜாதகத்தோட பலன்படி நான் என்ன 20 வருஷம், அதாவது 70 வயசு வரைக்கும் உயிர் வாழ்வேன் அப்படிங்கிறாரு. பீர்பால் எதையும் யோசிக்காமல் டக்குன்னு தன்னோட உறைவாளில் இருக்க கத்தி எடுத்து நேராக அரண்மனை ஜோசியரோட கழுத்தை வச்சுட்டு இப்போ கேட்குறாரு, நீங்கள் இப்போ சொல்லுங்கள் உங்களோட வயசு எத்தனை அப்படின்னு, நீங்கள் எவ்வளோ நாள் உயிரோட வாழ்வீங்கன்னு கேட்குறாரு. அரண்மனை ஜோசியர் பயத்திலே சொல்கிறாரு, எனக்கு நீங்கள் கத்தி வச்ச வேகத்தை பார்த்தா இன்னும் ஒரு 10 நிமிஷம் கூட என்னோடய வாழ்நாள் இருக்காங்கிற மாதிரி தெரியுது அப்படிங்கிறாரு. இதை அப்படியே பார்த்துட்ருக்கிற மன்னருக்கு இப்போ தான் அந்த விஷயமே புரியுது. ஏன்னா இந்த இடத்துல மன்னருக்கு தான் தெளிவாக தெரியும், இதுதான் சரியான நேரம், பக்கத்து நாட்டில் படையெடுத்துகிட்டு போனால் ஜெயிக்க முடியும்னு. இந்த டயத்தில் நம்ம ஜாதகத்தின் மேலே, நல்ல நேரங்கள் மேலே நம்ம நம்பிக்கை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அக்பருக்கு புரியுது. பக்கத்து நாட்டு மேலே படையெடுக்கிறாரு, அந்த நாட்டை ஜெயிக்கிறாரு. தனக்கு இந்த விஷயத்தை உணர்த்தின பீர்பாலுக்கும் பரிசு கொடுக்குறாரு. நாமளும் இதே மாதிரி தான் ஒரு விஷயத்தை இல்லை ஒரு காரியத்தை இந்த நேரத்தில் செய்யலாம், இந்த நாளில் செய்யலாம், அதுதான் நல்ல நாள், அதுதான் நல்ல நேரம்னு சொல்லிவிட்டு நம்ம காலம் தாழ்த்திக்கிட்டே இருப்போம். ஆனால் அப்படி காலம் தாழ்த்தாமல் நம்மளுக்கு எப்போ அது உடனே செய்யணும்னு தோணுதோ ஒரு தைரியத்தோடு நம்ம செஞ்சோன்னா அக்பருக்கு எப்படி அந்த நாடு கிடைச்சதோ நம்மளுக்கும் நாம் நாடி போகிற விஷயமும் கண்டிப்பாக கிடைக்கும். நன்றி, வணக்கம்.